வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். அருணாச்சல பிரதேசம் மற்றும் மிசோரம் மாநிலங்களின் உதய நாள் விழா கவர்னர் மாளிகையில் கொண்டாடப்பட்டது. கவர்னர் கைலாஷ்நாதன் தலைமை தாங்கினார். விழாவில் புதுச்சேரியில் உள்ள பல்வேறு கல்வி நிலையங்களில் பயிலும் அருணாச்சல பிரதேசம், மிசோரம் மாநிலங்களைச் சேர்ந்த மாணவர்கள் கலந்து கொண்டார்கள். நிகழ்ச்சியில் 2 மாநிலங்களின் கலை கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் வகையில் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. நிகழ்ச்சியில் கவர்னரின் செயலர் மணிகண்டன், டிஐஜி சத்யசுந்தரம் ஆகியோர் உள்ளிட்ட பல உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டார்கள். விழாவில் கவர்னர் பேசுகையில், பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த மாநில மக்களிடையே நல்லுறவை ஏற்படுத்தும் நம்முடைய பன்முக கலாச்சாரத்தை, பாரம்பரியத்தை நாம் கொண்டாடி வருகின்றோம். மத்திய அரசு எடுத்து வரும் முயற்சியால் வடகிழக்கு மாநிலங்களில் தற்பொழுது நல்ல உள்கட்டமைப்பு வளர்ச்சி ஏற்பட்டு வருகின்றது. புதுச்சேரியின் வளர்ச்சிக்கு நீங்கள் பங்காற்றி வருகின்றீர்கள். வடகிழக்கு மாநில மக்களின் நலனை பாதுகாக்க புதுச்சேரி அரசு உரிய முயற்சிகளை மேற்கொள்ளும் என்றார். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 2 நாள் அரசுமுறை பயணமாக கடலூரில் நடைபெறும் விழாவில் கலந்து கொள்ள உள்ளார். புதுச்சேரி வழியாக கடலூர் செல்லும் அவருக்கு புதுச்சேரி மாநில எல்லையான கோரிமேட்டில் திமுக மாநில அமைப்பாளர் சிவா தலைமையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஹோட்டல் அக்காடுக்கு வந்தார். அங்கு சிறிது நேரம் ஓய்வெடுத்த அவரை திமுக மாநில அமைப்பாளர் சிவா தலைமையில் தமிழக முதலமைச்சரை நேரில் சந்தித்த புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி. இந்த நிகழ்ச்சியில் தமிழக அமைச்சர்கள் பொன்முடி, எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் மற்றும் புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினர்கள் நாஜிம், திமுக அவைத்தலைவர் எஸ்.பி. சிவகுமார் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் சம்பத், செந்தில்குமார், அனைபால் கென்னடி உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் அனைவரும் திரளாக கலந்து கொண்டார்கள். பல்வேறு அரசு விழாக்களில் கலந்து கொள்வதற்காக தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் புதுச்சேரி வழியாக கடலூர், நெய்வேலி உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்கின்றார். இந்நிலையில் புதுச்சேரியில் ஓய்வெடுக்க ராஜீவ்காந்தி சதுக்கத்தில் உள்ள தனியார் உணவகத்தில் வந்திருந்தார். அப்பொழுது திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். புதுச்சேரி வந்திருந்த தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு புதுவை பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் தலைமையில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன், முன்னாள் அமைச்சர்கள் ஷாஜகான், கந்தசாமி, முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியில் மகளிர் காங்கிரஸ் தலைவியாக இருந்த பஞ்சகாந்தியின் பதவிக்காலம் முடிவடைந்ததை ஒட்டி புதுச்சேரி மகளிர் காங்கிரஸ் தலைவியாக நிஷா கட்சி மேலிடத்தால் அறிவிக்கப்பட்டுள்ளார். இன்று அவருக்கு காங்கிரஸ் அலுவலகத்தில் முன்னாள் முதலமைச்சர் வைத்திலிங்கம் உள்ளிட்ட கட்சி முக்கிய நிர்வாகிகள், மகளிர் அணியைச் சேர்ந்த நிர்வாகிகள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டு சால்வை அணிவித்தும் பூங்கொத்துகள் கொடுத்தும் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மேலும் இதுகுறித்து புதுச்சேரி மகளிர் காங்கிரஸ் தலைவி நிஷா கூறும்பொழுது, தன்னை மகளிர் காங்கிரஸ் தலைவியாக அறிவித்த சோனியா காந்தி, ராகுல் காந்தி மற்றும் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்ட தலைவர்களுக்கும், புதுச்சேரியை சேர்ந்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி மற்றும் காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் ஆகியோருக்கும் நன்றி தெரிவித்தார். புதுச்சேரி அரியங்குப்பம் தொகுதியை சேர்ந்த பயனாளிகளுக்கு புதுச்சேரி அரசு ஆதி திராவிட நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் திருமண உதவித்தொகை திட்டத்தின் கீழ் தலா ரூபாய் 1,00,000 வீதம் 4 பயனாளிகளுக்கு ரூபாய் 4 லட்சமும், தொடர் நோய் மருத்துவ உதவித்தொகை திட்டத்தின் கீழ் 6 நபர்களுக்கு ரூபாய் 15,000 வீதம் ரூபாய் 90,000, கருவுற்ற மற்றும் பாலூட்டும் தாய்மார்களுக்கு நிதி உதவி வழங்கும் திட்டத்தின் கீழ் 4 நபர்களுக்கு ரூபாய் 13,000 வீதம் ரூபாய் 52,000 என மொத்தம் ரூபாய் 5,42,000 நிதியினை அவரவர் வங்கிக் கணக்கில் வரவு வைப்பதற்கான அரசாணைகளை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி பயனாளிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் வழங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் ஆதி திராவிட நலத்துறை அதிகாரிகள், என்ஆர் காங்கிரஸ் உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் உடன் இருந்தனர். திருபுவனை தொகுதி திருவண்டார்கோவில் திரௌபதியம்மன் கோவில் அருகில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி மற்றும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இணைந்து நடத்தும் மாபெரும் இலவச மருத்துவ முகாம் திருவண்டார்கோவில் திரௌபதியம்மன் அருகே முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா தலைமையில் நடைபெற்றது. இம்முகாமில் விஷ காய்ச்சலுக்கான பரிசோதனை, சர்க்கரை நோய் பரிசோதனை, இரத்த ஆக்சிஜன் அளவு பரிசோதனை, இரத்த அழுத்தம், சளி இருமலுக்கான மருத்துவம், மகப்பேறு ஆலோசனை, பொது மருத்துவம் உள்ளிட்ட மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டது. இம்முகாமில் பங்கேற்ற பொதுமக்களுக்கு மருத்துவம் செய்து அவர்களுக்கு தேவையான மருந்து மாத்திரைகள் வழங்கப்பட்டு மருத்துவ ஆலோசனை வழங்கினர். மேலும் இந்நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், மாநில பிரதிநிதி ராஜா, இலக்கிய பேரவைத் தலைவர் தனசேகரன், திருவோணை தொகுதி தலைவர் ராஜா, பொதுச் செயலாளர் பாலு, துணைத் தலைவர் சக்திவேல், விஜய் என்கிற லட்சுமண பெருமாள், செயலாளர் பத்மநாதன், இளையராஜா, ரவிக்குமார், ஐயனார், செந்தில் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் ராஜா ரெட்டியார், எம்.ஆர்.கே. ராஜா, பெருமாள், சம்பத், செல்வம், ஜானி, பிரசாந்த், ராஜேஷ், சேகர் உட்பட பலர் கலந்து கொண்டார்கள்.
புதுவை மாநில ரெட்டியார்பாளையம் பிரசிடென்சி மேல்நிலைப் பள்ளியில் கல்வியில் சாதனை புரிந்த மாணவ மாணவிகளுக்கும் கல்விசார் இணை செயல்பாடுகளில் சாதித்த மாணவ மாணவிகளுக்கும் கபடி, கைப்பந்து, கொக்கோ, பேட்மிண்டன், சதுரங்கம், கராத்தே, வராகி, அட்டியா பட்டியா உள்ளிட்ட விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்று சாதனை புரிந்த மாணவ மாணவிகளுக்கும் பாராட்டு விழா நடைபெற்றது. இதில் பள்ளி தாளாளர் டாக்டர் KP கிறிஸ்டிராஜ் மற்றும் பள்ளி முதல்வர் ஜெயந்திராணி ஆகியோர் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசுகளை வழங்கினர். கல்வியை மட்டும் போதிக்காமல் மாணவர்களின் தனித்திறனை கண்டு வளர்ப்பதில் ஆக சிறந்த பள்ளி நம் பிரசிடென்சி பள்ளி என்று வாழ்த்துரை வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் பயிற்சி அளித்த அனைத்து ஆசிரியர்களும் கௌரவிக்கப்பட்டனர். இறுதியில் பள்ளி துணை முதல்வர் ஆரோக்கியதாஸ் நன்றி கூறினார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் ஏழை மாரியம்மன் ஆலயம் அருகே முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து பெருந்தலைவருமான நடராசன் அவர்களின் 2ஆம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. நடராசனார் அறக்கட்டளை தலைவர் சரவணன் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த நடராசன் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து அறக்கட்டளை தலைவர் சரவணன் ஏற்பாட்டில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளாக புடவை மற்றும் அன்னதானம் வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் ABC சங்கர், பூபதி, வன்னியர் சங்க தலைவர் மதியழகன், BP சாமி, கோவில் பொருளாளர் சந்துரு, புகழேந்தி, ராமலிங்கம், வரதராசு, ஆசிரியர் சுப்பிரமணி, ஒதியம்பட்டு மூர்த்தி மற்றும் கடைத்தரவில் உள்ள அனைத்து வியாபாரிகளும் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். புதுச்சேரி நகர பகுதிகளில் விபத்து மற்றும் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தும் வகையில் நகராட்சி மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் சாலையின் இருபுறமும் உள்ள ஆக்கிரமிப்புகளை JCB இயந்திரம் மூலம் அகற்றி வருகின்றனர். ஆக்கிரமிப்பு என்ற பெயரில் வியாபாரிகளுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துவதாக குற்றம் சாட்டிய வியாபாரிகள் முன் அறிவிப்பு இன்றி ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடை அடைப்பு போராட்டத்தில் ஈடுபட போவதாக அறிவித்திருந்தனர். அதன்படி கடை அடைப்பு போராட்டம் இன்று காலை தொடங்கியது. இதில் நேரு வீதி, காந்தி வீதி, மிஷன் வீதி, பாரதி வீதி, ரங்கப்பிள்ளை வீதி மற்றும் கொசக்கடை வீதி உள்ளிட்ட பல்வேறு வீதிகளில் உள்ள 100க்கும் மேற்பட்ட கடைகள் இன்று அடைக்கப்பட்டிருந்தது. மேலும் வியாபாரிகளுக்கு ஆதரவாக தமிழக வாழ்வுரிமை கட்சி மாநில அமைப்பாளர் ஸ்ரீதர் உள்ளிட்ட பல்வேறு அமைப்பினரும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் பெரிய வணிக நிறுவனங்களுக்கு சலுகை அளிக்கும் அதிகாரிகள் சிறிய வணிக நிறுவனங்களுக்கு ஆக்கிரமிப்பு அகற்றும் என்ற பெயரில் நஷ்டத்தை ஏற்படுத்துவதாக குற்றம் சாட்டினர். புதுச்சேரி மற்றும் அதை சுற்றியுள்ள கைவினை குழுக்களின் அனைத்து பகுதிகளில் இருந்தும் கைவினை கலைஞர்களுக்கான வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் புது வசந்தம் கைவினை பஜார் 2025 கடற்கரை காந்தி சிலை எதிரே உள்ள கைவினை பஞ்சர் அரங்கில் இன்று துவங்கியது. இன்று துவங்கிய கைவினைப் பொருட்கள் கண்காட்சி 3 நாட்கள் நடைபெறுகின்றது. கண்காட்சியை காலை 9:30 முதல் இரவு 9:30 வரை பொதுமக்கள் பார்வையிடலாம். இந்த கண்காட்சியில் தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, புதுச்சேரி, அசாம், உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், ஜெய்ப்பூர், ஸ்ரீநகர், மேற்கு வங்கம், ஹரியானா உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட மாநிலங்களைச் சேர்ந்த கைவினை கலைஞர்களால் உருவாக்கப்பட்ட பொருட்கள் இடம்பெற்றிருந்தது. இந்த கண்காட்சியில் கைவினைப் பொருட்கள், கைத்தறி மற்றும் வீட்டலங்கார பொருட்கள், பட்டு சேலைகள், யானை சாண காகித கைவினைப் பொருட்கள், ஜெய்ப்பூர் பிச்வாய் ஓவியங்கள், கையால் நெய்த பைகள், பிராண்ட் கியாரா, செட்டிநாடு சேலைகள், ஸ்டுடியோ பீங்கான் மண்பாண்டங்கள், ஜென்சலா இசைக்கருவிகள், பனை ஓலை கைவினைப் பொருட்கள், கேரள சுவரோவிய ஓவியம், கையால் நெய்த படுக்கை விரிப்புகள் என 100க்கும் மேற்பட்ட கைவினைப் பொருட்கள் பார்வைக்காகவும் விற்பனைக்காகவும் வைக்கப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.